நான் உங்கள் தாவீது ராஜா. பெதஸ்தா பெத்தேல் சபையின் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறேன். கேளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். உமது அதிசயம் பெரிதாமே, உமது ஆலோசனை சத்தியமே. உமது அதிசயம் பெரிதாமே, உமது ஆலோசனை சத்தியமே. இவருக்காக காத்திருந்தோம், இவரை சிப்பா களி கூர்ந்தோம். இவருக்காக காத்திருந்தோம், இவரை சிப்பா களி கூர்ந்தோம். என்னை அவர் நடத்துவதா, என் வாழ்வில் இடரில்லை. என்னை அவர் நடத்துவதா, என் வாழ்வில் இடரில்லை. அவர் வசனம் ஜீவம் கால்களுக்கு, அவர் வார்த்தை பாதை வெளிச்சமாமே. அவர் வசனம் ஜீவம் கால்களுக்கு, அவர் வார்த்தை பாதை வெளிச்சமாமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்ட் அண்ட் போஸ்டர். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை ஏசாயா எழுதின புத்தகம் 60ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கிறிஸ்துவில் பிரியமான தேவ ஜனமே, இந்த வெள்ளிக்கிழமை காலை நம்முடைய உபவாச நாட்கள். எல்லா சபைகள்லையும் இந்நாளில் உபவாசம் இருக்கும். அப்படி நீங்களும் உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாக இருப்பீர்களானால் அது நல்லது. அப்படி உபவாசித்து ஜெபிங்க, ஆலயத்தில் போய் ஜெபிங்க. அது இன்னும் நமக்கு நன்மை கொண்டு வர போதுமானதாக இருக்கும். கால ஓடை உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாத வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருவதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நாம் வாசிக்க கேட்ட வார்த்தையின் பிந்தின பாகம், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையா நாம் ஒவ்வொருவருக்கும் இயேசு இந்த பூமியிலே வந்தபோது அவர் ஊழியத்தை துவங்கின நாட்களிலே தம்மை பின்பற்றின ஜனங்களுக்கும் சீஷர்களுக்கும் உங்களுக்கும் எனக்கும் உலக மக்களுக்கும் சொன்ன வார்த்தை என்னவெனில், நான் உலகத்தில் வந்த மெய்யான ஒளியாய் இருக்கிறேன், என்னிடத்தில் வருகிறவன் அவன் வாழ்வில் இடறுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபம் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆம் பிரியமான தேவ ஜனமே, இந்த கால ஓளை கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு நித்திய வெளிச்சம் கர்த்தராய் இருப்பார். நீங்கள் எந்த பாதையின் ஊடே போனாலும் ஒன்றை மறந்துட வேண்டாம், தெய்வம் இன்னும் உங்களை கைவிடவில்லை. நாம் யோசிப்போம், தெய்வம் நம்மளை விட்டு விட்டாரோ, அதனால் தான் நமக்கு இப்படியெல்லாம். சிலர் சின்ன சின்ன தவறுகள் அவர்கள் வாழ்விலே இடரல்கள் வரும்போது, அவர்கள் தவறி போகும்போது, அந்த தவறுதல் அந்த பாவம்தான் என்னை இப்படி ஆக்கிவிட்டதோ என்று சொல்லி யோசிக்கிற, சிந்திக்கிற, ஜெபிக்கிற பிள்ளைகள் ஏராளம் உண்டு. அதை குறித்து என்னிடத்திலும் அநேகர் ஊழியர்களும் கேட்டதுண்டு. நான் படுகிற இந்த கஷ்டத்திற்கு, வேதனைக்கு என் பாவம் காரணம். என்ன பாவம் செய்தார் என்று கேட்டால் அது ஒன்று பாவமே அல்ல. அவருடைய வாழ்வில் தடுமாற்றங்கள், இடையூறுகள், இதையெல்லாம் சாத்தான் நம்முடைய இருதயத்தில் இதுதான் பெரிது என்று சொல்லி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி நம்மை ஒடுக்குறதான காரியங்கள். அது அப்படி அல்ல.
நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் கழுவி விட்டார். அவர் முதுகுக்கு பின்பாய் எரிந்து விட்டார். சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விட்டார். இப்பொழுது நாம் அவருடையவர்கள். நாம் எப்படி பாவம் செய்வோம்? நாம் எப்படி நம்முடைய வாழ்விலே இடரல் அடைவோம்? நம்முடைய வெளிச்சம் அவராய் இருக்கிறார். வெளிப்படுத்தலை சொல்லுகிறது, அங்கே சூரியனும் சந்திரனும் தேவையில்லை, கர்த்தரே அங்கே வெளிச்சமாய் இருப்பார் என்று சொல்லி, சூரியனை விட பிரகாசம் உள்ள தெய்வம் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வமாகும். இந்த கால ஓலை ஒரு இருள் போன்ற சூழ்நிலையில், இருள் என்பது நம்முடைய துக்கத்தை, நம்முடைய கஷ்டத்தை, நம்முடைய வேதனையை அது அடையாளப்படுத்துகிறது. அப்படிப்பட்ட துக்கத்தின் பாதையிலே, அந்த இருளான பாதையில் நடக்கிற தெய்வ பிள்ளையாய் இருப்பீர்களானால் இந்த வார்த்தை உங்களுக்கானது. இந்த வார்த்தை கர்த்தர் உங்களுக்காகவே அனுப்புகிறார். நான் வேற ஒன்றை யோசித்திருந்தேன், ஆனா இங்கு வந்து நின்ற போது இந்த வார்த்தை கர்த்தர் வாசிக்க சொன்னார். யாரோ ஒருவருக்கு இந்த வார்த்தை அவசியமாய் இருக்கிறது. உங்கள் சூழ்நிலையை பார்த்து நீங்கள் எங்கு இருந்தாலும் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை விடுவிக்கவும், உங்களை தப்புவிக்கவும், உங்களை நடத்தவும் கர்த்தர் மாறாதவராய் இருக்கிறபடினால இந்த வார்த்தை உங்களுக்காய் அனுப்பி இருக்கிறார். கர்த்தரே உங்கள் வாழ்வின் வெளிச்சமாய் இருக்கிறார். உங்க குடும்பத்தின் வெளிச்சமாய் இருக்கிறார். உங்க பிள்ளைகளின் வெளிச்சமாய் இருக்கிறார். உங்கள் வாழ்வின் வெளிச்சம் தேவனாய் இருக்கிறார். சூரியன் 12 மணி நேரத்தில் மறைந்து விடும். ஆனால் கர்த்தர் மறைகிறவரும் அல்ல, அவர் மாறாத தெய்வமாய் இருக்கிறபடினால நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாளை குறித்து கலங்க வேண்டாம். அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி. நீங்கள் சுமந்து இல்லை நீங்கள் கடந்து வருகிற இந்த துக்க நாட்கள் இந்த நாளில் கர்த்தர் முடிக்க விரும்புகிறார். இதுவரை போராடி கொண்டே இருக்கிறோம், இதுவரை ஜெயமில்லை, ஆனால் ஜெபிக்கிறோம், ஆனால் விசுவாசமாய் இருக்கிறோம், ஆயிலும் கர்த்தரை விடாத பற்றி கொண்டு இருக்கிறோம். என் வாழ்விலே இதுவரை ஏமாற்றம், எனக்கு ஒன்றும் நடக்கலை, எனக்கு துக்கம்தான் மிச்சம் என்று சொல்லி வருத்தப்படுகிற வேதனைப்படுகிற தெய்வ பிள்ளையே, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை விசாலத்தில் நடத்த தெய்வம் திட்டமிட்டு இருக்கிறார். 420 வருடங்கள் நம்முடைய பிதாக்களுடைய வாழ்வு துக்கமாய் இருந்தது, ஆனால் ஜெபித்தார்கள். அங்கே வசனம் சொல்லுகிறது, அவருடைய கூப்பிடுதல், அவருடைய குமுறுதல், அவருடைய கண்ணீர், அவருடைய அங்கலாய்ப்பு, அவர்கள் தேவனை நோக்கி அபயமிட்ட ஒவ்வொரு சத்தத்தையும் நான் கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதை மோசேயின் இடத்துல சொல்லி, நீ போ என்று சொல்லி அத்தனை வருடங்கள் பாண்டேஜ் கர்த்தர் உடைத்தெறிந்தார். இந்த காலவோடு உங்களுடைய வாழ்வு இவ்வளவு நாட்கள் பாண்டேஜ் அல்ல, அது ஏதோ ஒரு சில சூழ்நிலைகள், ஏதோ சில காரணங்கள், சத்துருக்கள், நம்முடைய புத்தீனங்கள்னால அந்த பாண்டேஜில் சிக்கி இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் அவைகளை எல்லாம் மன்னித்து தயவராட்டி இந்த காலவோடு உங்கள் துக்கத்தை முடிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். நிச்சயமாக முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி நீதிமொழியிலே ஞானி எழுதினது போல இந்த காலவோளை தெய்வ பிள்ளையே, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். பயப்பட வேண்டாம். உன் பிள்ளைகளை குறித்து கலங்குகிற கலக்கத்தின் துக்கங்கள் முடிந்து போகும். உன் குடும்பத்தின் பொருளாதாரத்தை குறித்து நீ கலங்கி இருக்கிற கலக்கத்தின் துக்கங்கள் முடிந்து போகும். உன்னுடைய வியாதி போராட்டத்தை நினைத்து நீ கலங்கி இருக்கிற கலக்கத்தின் துக்கங்கள் முடிந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் துக்க நாட்களுக்கு கர்த்தர் இன்று ஒரு முடிவை வைத்திருக்கிறார். ஆதலால் விசுவாச நம்பிக்கையோடு இந்த காலவோளை கர்த்தரை நோக்கி நீங்கள் ஜெபிப்பீர்களானால், தெய்வமே இந்த வார்த்தை எனக்காய் நீர் அனுப்பி இருக்கிறேன். எங்கோ இருந்த அந்த தெய்வ மனிதன் இந்த வார்த்தையுடைய தேவனுடைய வார்த்தையை, நான் நம்புகிறவருடைய வார்த்தையை எனக்காக அவரை பயன்படுத்தி நீர் அனுப்பினே. இதை நான் விசுவாசிக்கிறேன், இதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், இந்த வார்த்தை எனக்கானது என்று நான் அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லி நீங்கள் அதை செய்வீர்களானால் நிச்சயம் இந்த வார்த்தையை கர்த்தர் உங்கள் வாழ்விலே, உங்கள் குடும்பத்தில் இன்றே செய்திட அவர் போதுமான தெய்வமாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் வாழ்வில் இருக்கிற இருளை மாற்றி நித்திய வெளிச்சமாய் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார். இனி உங்கள் வாழ்விலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் பிள்ளைகள் வாழ்விலே, உங்கள் வேலையிலே, உங்கள் வியாபாரத்திலே இடரல் என்பது இல்லை. ஏனெனில் இருளில் நடக்கிறவன் இடருவான், வெளிச்சத்தில் நடக்கிறவன் நன்றாய் நடப்பான் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி உங்களை நன்றாகவே கர்த்தரின் நாளில் நடத்தட்டும் என்று சொல்லி நான் உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய துக்க நாட்களை முடித்து கர்த்தர் சந்தோஷத்தை
வார்த்தை, அவருடைய வருகை நாள் மட்டும் உங்கள் மேலும், உங்கள் குடும்பத்தின் மேலும், பிள்ளைகள் மேலும், உங்களுடைய வேலை ஸ்தலத்திலும், உங்கள் வியாபாரத்திலும், உங்களுடைய எல்லா காரியத்திலும் கர்த்தர் அபரிவிதமாய் உங்களை நிரப்பி நடத்துவார் என்று சொல்லி உங்களை தைரியப்படுத்தி உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த கால ஓளைக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த கால ஓளை என்னோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என்னோடு இந்த வார்த்தை கேட்டு தொடர்ந்து எங்களோடு இந்த சேனல் வழியாய் பயணிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்விலே யாரோ ஒருவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற இருளையும் துக்கத்தையும் மாற்ற நீர் விரும்பி அனுப்பி நம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய பிள்ளைகள் இதை ஏற்று இப்பொழுது இது எனக்கானது என்று அறிக்கையிடுகிற இந்நேரத்தில் இந்த வார்த்தையின் விடுதலை அவர்கள் சரீரத்திலே, அவங்கள் ஆத்மாவிலே, அவங்கள் ஆவிக்குரிய மண்டலத்திலே, அவர்கள் வீட்டிலே, அவர்கள் பிள்ளையின் வாழ்விலே இப்பொழுதே உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவர்களை சுற்றி இருக்கிற அந்த இருள் போன்ற வேதனையான காரியங்கள் யாவோ இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகளை விட்டு விலகுவதாக, குடும்பங்களை விட்டு விலகுவதாக. ஆண்டவரே, போராடுகிற அந்த போராட்டங்கள் எல்லாம் மாறி இவருடைய துக்கம் இந்நாளிலே சந்தோஷமாய் மாறட்டும். நசனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அந்த துக்கத்தை நின்று ஊழியக்காரனை நான் விட்டுவித்து ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. நன்மையும் கிருபையும் இவர்கள் வாழ்நாளெல்லாம் தொடரட்டும், தொடர்ந்து நடத்தும். இந்த உபவாச நாளில் இவர்கள் ஆலயத்தில் போய் ஜெபிக்கும் போது, நம்முடைய சமூகத்தில் கண்ணீரோடு விண்ணப்பிக்கும் போது, சபைகளில் கூடி ஜெபிக்கும் போது கர்த்தர் இவருடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்து இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராக. கர்த்தர் என்னை நன்றாகவே நடத்தினார் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகள் சாட்சி பகர நாங்களும் கேட்டு உம்முடைய நாமத்தை மேம்படுத்த நடத்தும். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். பிதாவாம் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். மீண்டும் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருகிறவரே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.